இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் அறிவிக்க, ஈரானுடைய அணுசக்தி அமைப்புகள், ஈரானுடைய இராணுவ அமைப்புகள், ஈரானுடைய அணு ஆயுத விஞ்ஞானிகள் மீதான எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இஸ்ரேல் அறிவிக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். இது இன்னும் எவ்வளோ கட்டம் போகும்? இது நம்ம இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆபரேஷன் சிந்தூர் பார்த்தோம். அது ஒரு லிமிட்டட் ஆபரேஷனாக முடிந்து போனது. இந்த ஒரு பதற்றம் ஏதோ ஒரு தலையீட்டில் சில நாட்கள் நீடித்த ஒரு பதற்றமாக முடிந்து போனது. பட் இந்த ஒரு ரெண்டு ரீஜனல் பவர்ஸ் மோதும் போது, அமெரிக்காவும் அதில் இன்வால்வ் ஆகி இருக்கும்போது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கும் போது, இது இன்னும் போகுமா? இன்னும் பல நாட்களோ வாரங்களோ போகுமா? இல்லை ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழுத்தத்துக்கான ஒரு டாக்டிக்காக அமெரிக்கா இதை முடிக்க நினைக்குமா? இல்ல, நான் இதை பாக்குறது இப்போ இருக்கிற சினாரியோ, இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிளஸ் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவரோட டொமஸ்டிக் பாலிடிக்ஸ், அதோடைய கம்பல்ஷன்ஸ் படி நீங்க எடுத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரதுக்கான டைரக்ஷன்ல தான் இது போகுது. ஏன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் இப்போ நீங்க பெஞ்சமின் நெத்தன்யாஹூடைய டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் சொன்னீங்க. நீங்க டொனால்ட் ட்ரம்ப்புடைய டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனையும் சேர்த்து பார்க்கணும்ல. ஏன்னா அவர் ஒரு பேஸை கட்டமைச்சிருக்கிறார். போர் வேண்டாம் சொல்லி ஒரு பேஸை கட்டமைச்சிருக்கிறார். அப்படி சொல்லும்போது, அப்படி அந்த நாட்டுடைய நிலை இருக்கும்போது ட்ரம்ப் எவ்வளவு ஆசி கொடுப்பார் இதுக்கு? இல்ல, அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் அவங்க இத ஈரான் மேல ஏற்கனவே ட்ரம்ப் போட்டுட்டேன். 60 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்தேன், 60 நாள் நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன், எல்லாம் பண்ணேன், நீங்க என் பேச்சை கேட்கல. நேற்று அவரோட பேசுமே திரும்ப தான் இருந்துச்சு. இப்ப கூட இந்த போரை நிறுத்திக்கலாம், நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன், இதை விட அதிகமாகும். சோ அவருக்கு அந்த எக்ஸிட் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நான் 60 நாள் நான் உங்ககிட்ட பேசி பார்த்தேன், நீங்க எதுவுமே நடக்கல, அப்ப நீங்க தான் இந்த போருக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு போறாங்க. செகண்ட், இஸ்ரேலோடைய மிலிட்டரி ஆக்ஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெசைஸா பொதுமக்கள் மேல எல்லாம் எந்த தாக்குதலும் நடத்தாம இவங்களை ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ண நேற்று அந்த கம்யூனிகேஷன் 1 பேஜர் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, அதை பார்த்திருப்பீங்க. தெளிவா இந்த முறை அவங்க ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் போறாங்க. அதற்கான வேலைகளை மொசாட் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க. அது அவங்களுடைய நீண்ட கால இலக்கு. ஈரானுடைய அணுசக்தி அமைப்பை அழிக்கிறதும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது. அணுசக்தி அமைப்பு அழிக்கிறதுங்கிறது ஒரு மிலிட்டரி ஆபரேஷன்ல சாதிச்சிடலாம். ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இட்ஸ் an interplay of various factors. அதெல்லாம் நெருக்கத்துல சாத்தியமா? இல்ல, அவங்க சாத்தியமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் அதுலதான் இருக்கு. ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் போன முறை இவங்க செஞ்ச ஆபரேஷனுக்கு அவரை நேரடியா ஈரான் மக்களுக்கிட்ட பேசியிருந்தார். இந்த இரு நாடுகளும் நன்ற உறவாக இருக்கலாம், நல்லா முன்னேறலாம், இந்த ஆட்சி மாற்றம் உங்களுக்கு தேவை, 2 நாடுகளுமே மிகப்பெரிய கலாச்சார உறவு கொண்டது, நம்ம எதிரிகள் கிடையாது. அந்த கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அவர் ஈரானுடைய மக்களுக்கு பேசியிருந்தார். இந்த முறையும் அப்படிதான் சொல்லியிருக்காரு, உங்களோட ரெஜிம் அகற்றுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. நேர்களுக்கு நினைவூட்டணும் அப்படின்னா 1979 வரைக்கும் 2 நாடுகளும், இஸ்ரேலும் ஈரானும் உறவு கொண்ட நாடுகள் தான், பகை நாடுகள் இல்ல. அங்க அயத்தொல்லாக்கள் புரட்சி வந்த பிறகுதான் அந்த ஒரு பகை முழுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். சோ அந்த நிலையை திருப்பணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கலாம். ஆனா ஈரானிய மக்கள் நினைக்கணும்ல, அங்க மேன் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ்க்கு இஸ்ரேல் மேல ஒரு வெறுப்பும் கோபமும் இயல்பா இருக்கும் தானே செய்யுது. அப்படிதானே ஊட்டப்பட்டிருக்கு. இல்ல, அதே அளவுக்கு அவங்க ஆட்சி மேலேயும் வெறுப்பு இருக்கு. குறிப்பா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆட்சி மேல கடுமையான எதிர்ப்பு அப்படின்றது இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு போக முடியாது. 50% ஆஃப் த பாப்புலேஷன் பெண்கள். அங்க அவங்களுடைய பெண்களுடைய அந்த எக்ஸ்ட்ரீம் சரியா சட்டங்கள் இவங்க கொண்டு வந்தது. பிளஸ் நடுவுல உங்களுக்கு லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் முன்னாடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பெண் போராட்டத்துக்காக அந்த பெண் பிக்கப் பண்ணி கொல்லப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. ஸோ அவங்க பாப்புலேஷனுமே அவங்க கொஞ்சம் அந்த பியாண்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஒரே மாதிரியான ஒருத்தர் கண்ட்ரோல்ல ஆட்சி இருந்துச்சா அதுக்கு உண்டான இன்கம்பன்சி ஏற்கனவே ஸ்ட்ராங்கா செட் ஆயிருக்கு. அந்த ஆட்சி மேல கோபம் இருக்கலாம். இஸ்ரேல் சொல்லி கேட்டு அவங்க நியமிக்கக்கூடிய ஆட்சியை ஆதரிக்கிற அளவுக்கு ஈரானியன் சொசைட்டி இருக்குங்கிற கேள்வி இருக்கு. இந்தியா என்ன செய்யணுங்கிற கேள்வி இருக்கு. ஈரானின் பதில் தாக்குதல்ல உயிரிழந்த இஸ்ரேலியர்களுடைய எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. ஈரான் எங்கள் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் தெஹரான் பற்றி எரியும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறார் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ். அதே போல எங்களுடைய தாக்குதல்கள் ஈரான் மீதான ஈரானுடைய
மிலிட்ரி நியூக்ளியர் சைட்ஸ் மீதான எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்கிறது, நாங்கள் வழியில் இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறது. ஆக இந்த பதற்றம் இப்போது முடிய போறதில்லை அப்படின்னு தெரிகிறது. மேஜர் மதன், உங்களுடைய இறுதி கருத்தா கேட்கணும்னு நினைக்கிறேன். வேர் டஸ் திஸ் லீவ் இந்தியா? நமக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஈரானோடும் சரி இஸ்ரேலோடும் சரி ஆழமான நல்லுறவுகள் இருக்கு. இந்தியா என்ன செய்யும்? வாட் ஆர் ஆர் ஆப்ஷன்ஸ்? இல்ல, இந்தியாவுக்கு இதுல ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இரண்டு பேருமே பேசக்கூடிய லெவல்ல இந்தியா இருக்கு. ஸோ நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தான் இருக்கு. அதை நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ட்வீட்ல பார்க்கலாம். ஆயில் பிரைஸோடைய ரைஸ் இது ஏற்கனவே $3 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இடத்துல நமக்கு ஒரு ஷார்ட் டர்மா ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கும். நம்மளோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குவாதார் போர்ட் இப்ப வரைக்கும், அது தபார் போர்ட் இப்ப வரைக்கும் அது தாக்கப்படலை. அந்த அஷூரன்ஸ இன்டைரக்டா ஏற்கனவே இஸ்ரேல் கொடுத்திருக்காங்க. பட் அது ஃபியூச்சர்ல அது தாக்கப்பட்டுச்சு அப்படின்ற போது நிச்சயமா நமக்கு அது ஒரு இதுவா போகும். பட் அமெரிக்காவுடைய அழுத்தம் அப்படின்றது நமக்கு ரெண்டு இடத்துலயுமே, ரெண்டு போர்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஹைஃபால இஸ்ரேல் போர்ட்ல நம்மளுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இங்க குவாதார்ல ஆஃப் கோர்ஸ் இல்ல, மோர் தென் தட் ஹரி. இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஸ்பீச் நான் பார்த்தேன். நாங்க கிரஹாம் அவங்களோட செனட்டர் அமெரிக்காவோடது, அவர் நேரடியா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேலே நீங்க வந்து ஈரான் மற்றும் இந்த ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நாங்க எச்சரிக்கை விடுக்கிறோம் அப்படின்ற தோணில வருது. அமெரிக்காவுடைய அழுத்தத்தை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய. அதே பதில் உங்களுக்கு பாகிஸ்தான் விஷயத்துல நம்மளால சொல்ல முடியும். பட் ஆனா ராஜாங்கம் அப்படிங்கிறது அப்படி எடுத்து எங்க ஒருத்தொன்னு பேசுறது இல்லை. ரைட், தேங்க்யூ வெரி மச். வெரி தேங்க்யூ மேஜர். அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். மத்திய கிழக்கு ஒரு முன்னெப்போதும் இல்லாத பதற்றத்துல கழன்று கொண்டிருக்கிறது. இதனது விளைவுகள் உலகளாவியதாக இருக்கும். ஏன்னா மோதி கொண்டிருப்பது அந்த பிராந்தியத்துடைய உலகத்துடைய ரெண்டு முக்கியமான சக்திகள்ல ஒன்று. பல முக்கியமான சக்திகள்ல அந்த பிராந்தியத்துல ரெண்டு முக்கியமான சக்திகள். அடுத்து என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நேயர்களே. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.